அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சுவனத்தின் பால் நற்செய்தியில் மகிழ்ச்சி அடைங்கள், நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாய் இருப்போம். அவங்க சொல்கிறாங்க மலக்குகள், இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும் உலகத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்க? எங்கேயாவது மலக்குகள் ஏதோ ஒரு ஜமாத்தில் உறுப்பினராக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த மலக்குகளுடைய உதவி வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். போன அந்த இந்த பயானிலோட பேசினார் தெரியுமா, இந்த நமக்கே தெரியும், நமக்கே உதறல் வரும். சில சமயம் பார்த்தா நமக்கே வந்து அந்த இடத்துல ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சுபாவமே இது கிடையாது, நம்ம பயந்தாங்குழியாச்சே, எப்படி நம்ம வந்து இதை ஃபேஸ் பண்ணோம், இந்த சுச்சுவேஷன் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம், நம்மளை மீறி என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம், இது நம்ம கெப்பாசிட்டி தாண்டியதாக இருக்குது. இதுதான் அது. அதில் அல்ல சொல்கிறேன், இந்த உலக வாழ்விலும் யார் சொல்கிறாங்க, மலக்குகள், மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். மறுமையில் என்ன, எந்திரிச்ச உடனே கைட் பண்ணுவோம். மறுமையில் எழுப்பப்பட்ட உடனே ஒரு மலக்கு வந்துடுவார், கவலைப்படாதீங்க வாங்க, நான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கைடு, நான் காட்டுறேன் அர்ஷுடைய நிழலுக்கு எப்படி போகணும், நான் காட்டுறேன் ஹவுலுல் கௌசர் எப்படி போகணும், நான் காட்டுறேன் ரசூலாவை எப்படி சந்திக்கணும், இது எல்லாமே அவங்க காட்டுவாங்க. மறுமையில் ஃபுல்லாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாக சொந்தமாகிவிடும். இது வந்து மறுமையுடைய வாக்குறுதி வந்து அல்லாஹ் சொல்கிறான்.